விஜய் என்ன நினைக்கிறார் நமக்கு தெரியல. ஒரு ஆர்ம்ஸ் லென்த்தில் நாளையும் வச்சுக்கிட்டு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாரா, அல்லது நாளையும் உள்ள எடுத்து தன்னோட எண்ணிக்கையை கூட்டலான்னு நினைக்கிறாரா தெரியல நமக்கு. ஒரு நட்பு வளையம் பாமகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிறது, நட்பு வளையம் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் திருமாவளவன் அதை விரும்பல. அதை விரும்பாத திருமாவளவன் பண்ற அரசியல் என்னன்னா, இவங்க கடுமையா விஜய் விமர்சிக்கக்கூடிய தீய சக்தி, அதுக்கும் திருமாவளவன் செக் வைக்கிறாரு. அப்ப நீங்க ஏன் ஸ்டாலினை போய் பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு, ஓப்பனா கேட்கிறாரு. பவர் பொலிட்டிக்ஸ் தான் அது. நீங்க தீய சக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினை நீங்க ஏன் பார்த்தீங்கிறத கேட்காம கேட்கிறாரு. அது ரொம்ப நுணுக்கமான அரசியலை திருமாவளவன் பண்றாரு. அடுத்து இந்த களத்துக்குள்ள திருமாவளவன் தான் கேபினெட் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அமித்ஷா விரும்புகிறாருங்கிறத உண்மை, அது நான் மறுக்க வரல. பாஜக விரும்புது. 2 எம்பிக்கள் கொண்ட பறையர், மறையர், சிவன் பறையர், அந்த மாதிரி ஒரு உயரிய சமூகத்தை, இந்து சமூகத்தில் உள்ள ஒரு உயரிய இடம், இந்த வரலாற்றில் உயரிய இடம் பெற்ற ஒரு சமூகத்தை, பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய, இந்து சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய திருமாவளவன் பாஜகவுக்கு தமிழக அளவிலையும் வேணும், இந்திய அளவிலையும் வேணும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.